இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரது திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி பின்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவரின் பெருவிழாவை கொண்டாடும் வெள்ளிக்கிழமையாக திரு அவை கொண்டாடுகிறது. ஏன் இந்த இடத்திலே திரு இருதய ஆண்டவரை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதற்கு ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசுவின் திரு இருதய பக்தியானது 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்னதாக பல இடங்களில் தோன்றிய ஒரு இறை நம்பிக்கையாகவே அதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோன்றிய நம்பிக்கை அல்ல, பலருக்கு கிடைத்த பல்வேறு விதமான காட்சிகள், அவர்களது ஆன்மீக அனுபவங்கள், இவற்றையெல்லாம் ஒன்று சேர்க்க வந்ததுதான் இந்த திரு இருதய பக்தி. திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் புனித அலகாக் மேரி மார்கரெட் அவரது இறப்பின் 75வது ஆண்டை நினைவு கூறும் வண்ணமாக இயேசுவின் திரு இருதய பக்தியை ஐரோப்பா முழுவதும் கொண்டாடும் வண்ணமாக அதை ஒரு அதிகாரப்பூர்வமான பக்தி முயற்சியாக அவர் திரு அவைக்கு வெளியிடுகிறார். அதன் பின்னதாக 1856ஆம் ஆண்டு 100 வருடங்களுக்கு பின்னதாக 9ஆம் பத்திநாதர் இதை ரோமானிய கேலண்டரில் இதை குறிப்பிடுகிறார். இதை பற்றிய பதிவை ஏற்படுத்தி மொத்த திரு அவையும் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவுக்கு பின்னதான வெள்ளிக்கிழமையிலே கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவர் வெளியிடுகிறார். ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பக்தியை உள்வாங்கிய நிறைய புனிதர்கள் நமது தாய் திரு அவையிலே இருக்கிறார்கள். அதிலே முதன்மையானவராக நாம் பார்க்க வேண்டும் என்றால் புனித ஜெர்ட்ரூட் என்பவரை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அவருக்கு தரப்பட்ட பலவிதமான காட்சிகளிலே ஒன்றினை அவர் தனது வரலாற்றிலே பதிவு செய்கிறார். அந்த காட்சியிலே அவர் யோவானை, திருத்தூதர் யோவானை அவர் அந்த காட்சியிலே காண்கிறார். எப்படி அந்த காட்சி அவருக்கு தரப்படுகிறது என்றால், எவ்வாறு திருத்தூதர் யோவான் ஆண்டவர் இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்து இருந்த அதை காட்சியாக காணுகிறார். ஆண்டவர் இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த திருத்தூதர் யோவானிடம் ஜெர்ட்ரூட் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்ற அந்த காட்சியிலே அவர் கேட்பதாக பதிவிடுகிறார். திருத்தூதர் யோவான் அந்த காட்சியின் வாயிலாக இந்த புனிதைக்கு சொல்லுகிறார், நானும் இயேசுவும் 1.5 2.5 கலந்த நிலையிலே நாங்கள் இருந்தோம், ஒன்று சேர்ந்த நிலையிலே நாங்கள் இருந்தோம். இப்படியாக திருத்தூதர் யோவான் தனது ஒரு ஆன்மீக அனுபவத்தை, தனது உடனிருந்த அந்த இயேசுவின் முழுமையான உடனிருப்பை அவர் வெளிக்காட்டக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பின்னதாக இதே விதமான ஒரு காட்சியை மேரி அலகாக், மார்கரெட் மேரி அலகாக் என்ற புனிதை காணுகிறார். அதுவும் டிசம்பர் 27ஆம் தேதி திருத்தூதர் யோவான் அவரது திருநாளிலே அவர் காண்கிறார். அந்த திருநாளிலே அவருக்கு 4 காட்சிகள் தரப்படுகின்றன. அந்த 4 காட்சிகளிலும் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தன்னுடைய சரிதையிலே அவர் பதிவிடுகிறார். இந்த காட்சியை அவர் கண்ட பின்னதாக இதை பற்றிய பல குழப்பங்களை அவர் மனதிற்குள் தேக்கி வைத்து தனது சபை தலைவியிடம் அதை பற்றி பேசுகிறார். எனக்கு இப்படியான காட்சிகள் வருகிறது, இது எப்படி நான் உணர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை. ஆண்டவர் இயேசுவின் அந்த திரு இருதயத்தின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த புனிதை சொல்லும் பொழுது, அந்த சபையின் தலைமை சகோதரி அவரை ஒரு ஜெஸ்விட் குருவிடம், ஒரு இயேசு சபை குருவிடம் அவரை அனுப்புகிறார். அவரது அந்த சபைக்கு ஒரு ஆன்மீக இயக்குனராக இருக்கிறார். அவரது பெயர் ஃபாதர் கொலம்பியர். இந்த கொலம்பியர் என்ற அந்த குருவானவர் இந்த சகோதரியிடம் பேசும் பொழுது இந்த சகோதரியின் அந்த ஆன்மீக இருப்பை, அந்த ஆன்மீக நெருப்பை அவர் இன்னும் அதிகமாக
பற்றி கொண்டு ஆம் இந்த சகோதரிக்கு இது நிகழ்ந்தது உண்மைதான் என்று கூறும் வண்ணமாக தொடர்ந்து அந்த பக்தி முயற்சி நமது திரு அவையிலே நாளும் வளர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். புனித மேரி மார்கரெட் அலகாக் அந்த சகோதரிக்கு 12 விதமான உறுதிகளை ஆண்டவர் இயேசு அந்த காட்சியிலே அவர் தருகிறார். அதில் ஒரு சிறப்பான உறுதியை நாம் இந்த வேளையிலே நினைவு கூறும். குருக்களுக்கென ஒரு சிறப்பான ஒரு திறனை, ஒரு ஆற்றலை ஆண்டவர் தருகிறார். கடினமான இதயங்களை தொடக்கூடிய ஆற்றல். கடவுளது நம்பிக்கை விட்டு வெளியே சென்று பாவத்திலே வாழக்கூடிய நிறைய மக்களை மீண்டுமாய் திரு அவைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய, அவர்களது கடின உள்ளத்திலிருந்து அவர்களை மீண்டும் ஆண்டவரது விசுவாசத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல உறுதியையும் அதிலே நாம் காண முடிகிறது. இந்த திரு இருதய பக்தியை நாம் திருச்சபையானது பன்னெடுங்காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பல வீடுகளிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயம் தாங்கிய அந்த உருவம் தாங்கிய படமானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த திரு இருதய படத்தை புதுப்பிக்கும் நிகழ்வுகளை எல்லாம் திரு அவை தொடர்ந்து செய்து வருகிறது. ஏன் இப்படி செய்கிறது என்றால், இதுவும் ஒரு உறுதியாக புனித மார்கரெட் மேரி அலகாக் அவர் காண்கின்றார். எந்த குடும்பத்திலே திரு இருதய ஆண்டவரது படம் வைக்கப்பட்டு அவருக்கு ஆராதனை செலுத்தப்படுகிறதோ அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதியும் அங்கே கிடைக்கிறது. 12 உறுதிகளையும் நாம் இந்த வேளையிலே விலக்கி கூற முடியாது என்றாலும் அந்த 12 உறுதிகளும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரது கருணையை, அவரது இரக்கத்தை, அவரது கற்பாறையில் இருக்கக்கூடிய அரணை நாம் நமது வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விட்டு நாம் ஒரு காலம் விலகி போகாதபடிக்கு, பாவத்தில் நாம் மாய்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நம்மை காத்தருள்வார் என்ற ஒரு அடிப்படையான செய்தி மொத்த எல்லா உறுதிகளிலும் தென்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் உடலை, அவரது இரத்தத்தை நாம் சென்ற வாரம் விழாவாக கொண்டாடினோம். அவரது உடல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வழிபடக்கூடிய பொருள் என்ற நிலையில் இல்லாமல் அவரது உடல் என்று சொல்லப்படும் பொழுது அவர் பட்ட காயங்கள், அவர் எடுத்த தியாகங்கள், அவர் மேற்கொண்ட பல்வேறு இந்த மானிட சமூகத்தை வளர்த்தெடுக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் காயங்களை அவரது சிலுவையிலே நாம் பார்க்கிறோம் என்றால், அந்த காயங்களை எப்படி அவர் தனது உடலிலே தாங்கிக் கொண்டார் என்றால், இது அவரை அந்த ஒரு சூழலுக்கு தள்ளியது, இது அவரை உந்தி தள்ளியது என்றால் அவரது அன்பான இதயம், அவரது பற்றி எறியக்கூடிய அந்த அன்பான இதயத்தின் காட்சியை தான் புனித மார்கரெட் மேரி அலகாக் தனது வாழ்க்கையிலே காணுகிறார். அவரது இதயம், பற்றி எரியும் இதயம் எதற்காக பற்றி எரிகிறது? ஏன் அது பற்றி எரிய வேண்டும்? இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க அது பற்றி எரிகிறது. இந்த மனுக்குலத்தின் தேவைகள் நிறைய இருக்கின்றன. இந்த மனுக்குலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடவுளை விட்டு விலகி ஓடுகிறார்கள். கடவுளை விட்டு விலகிய நிலையிலே பாவத்திலே அவர்கள் மாண்டு போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த இதயங்களுக்காக ஆண்டவர் இயேசுவின் இதயம் அந்த தவறிப்போகும் ஆடுகளை போன்று இருக்கக்கூடிய அந்த மக்களின் இதயங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. அதுதான் பற்றி எறிவது. ஏங்கி தவிக்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது எதை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், ஏதோ ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள அது இயங்கவில்லை, மாறாக நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசுவின் அந்த இதயமானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. விவிலியத்தில் குறிப்பிடக்கூடிய கடவுளின் அன்பை பற்றிய பல உவமைகளிலே ஆடுகளை தேடிச் செல்லும், தொலைந்து போன ஆடுகளை விருப்பமாய் தேடிச் செல்லக்கூடிய அந்த உவமையானது கடவுளின் அன்பை மிகவே நமக்கு நெருக்கமாக எடுத்து காட்டுகிறது. ஆடொன்று தொலைந்து போனது, ஆயன் வேறு இடத்துல இருக்கிறார், அந்த தொலைந்து போன ஆடை தேடி செல்கிறார். அந்த தொலைந்து போன ஆட்டினை தேடி சென்று அது சிக்கி இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சூழலிலிருந்து அந்த தொலைந்து போன ஆட்டை வெளியே கொணர்ந்து அதை அவர் பராமரிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது என்றால், அதை தனது தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். இது ஒரு உவமையாக நாம் கருதி இதை நாம் நம்மோடு தொடர்பு படுத்தி பார்ப்போம். எப்படி இந்த உவமை நம்மோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது என்றால், இதோ நாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோம், தூர செல்கிறோம், விலகி செல்கிறோம், பாவத்தினால் நாம் மாண்டு போய் கடவுளது அன்பை தரிசிக்க கூட, அவரது சந்நிதியிலே வாழ
நினைக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு வெகு தூரம் சென்று விடுகிறோம். இப்படியான சூழல்களிலே இதோ ஆண்டவர் இயேசுவின் அந்த ஆழமான அன்பு, பற்றி எரியும் அன்பு, நமக்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டு நாம் மீண்டட நமக்காக பற்றி எறியக்கூடிய அன்பு, நம்மை தமது நெஞ்சோடு அணைத்து கொள்ள, நம்மை தமது இதயத்தோடு இணைத்து கொள்ள ஆண்டவர் தயாராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நாளின் அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் இந்த அன்பை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். திரு இருதய ஆண்டவரது பக்தியானது திரு அவை முழுவதும் பரவி விரவி கிடக்கிறது என்றால் அந்த திரு இதயம் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான அன்பினை, அவரது ஆழமான தியாகத்தினை வெளிக்காட்டும் ஓர் இதயமாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.